ஜென்ரலாக ஒரு சீரியல் கில்லர் ஃபிலிம்ஸ் நீங்கள் அக்ராஸ் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஹூ டன் இட் ஃபார்மேட்டில் இருக்கும். பட் ஸ்டீஃபன் வந்துட்டு வை டன் இட் ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம ஜென்ரலாக சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்டுங்கிற பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தே ஹவ் கில்ட் எக்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள், இது வந்து எஃபெக்ட், திஸ் காஸ் லெட் டு திஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க சைக்காலஜிஸ்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. எனக்குமே என்ன இதில் ஒரு இதுனா, பட் இஃப் திஸ் இஸ் வெரி ட்ரூனாக்க இதே மாதிரி பேட் பேரண்டிங்கோ இதே மாதிரி ட்ரமாட்டிக் சைல்டு இருக்கிற எல்லாருமே சீரியல் கில்லர்ஸாக வரதில்லை. ஸோ அப்போ தட் இஸ் அ ஃபாலசி. டெட் பண்டிலாம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாரு. என்னோட சைல்டுஹுட்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஐ ஹேட் அ வெரி நார்மல் சைல்டுஹுட். இதுக்கு கவுண்டர் பாயிண்டா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க டெட் பண்டி கொண்ட எல்லாம் பாருங்க, அவங்க அம்மாவோட சாயிலே இருப்பாங்க. எனக்கு பர்டிகுலர் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஹியூமன் பாடியை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நம்ம ஹியூமன் மைண்டை புரிஞ்சுக்கல, அதை பத்தின நம்மளோட புரிதலும் நம்மளோட இதுவும் வந்து ரொம்ப பெர்மிட்டிவா தான் இருக்கு அப்படிங்கிறது ஐ ஃபெல்ட். அதனால ஸ்டீஃபனோட சைக்காலஜி வந்து டிட்டர்மைன் பண்றதுக்குன்னு வரும்போது we took a different route. ஆக்சுவல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூக்கு என்ன முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? நமக்குலாம் நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது பெருசு, அது என்னைக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியாது. கிடைக்கும் போது we have to be prepared. நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமான்னு கேட்பாங்க, நீ இதெல்லாம் பண்ணலாமா, நீ இதெல்லாம் கேட்கலாமா, செய்யலாமா, உனக்கு இதெல்லாம் தேவையா, இந்த மாதிரி 1008 கேள்விகள் உங்களை சுற்றி உங்களுக்கு ரொம்ப பாசமானவங்க கிட்ட இருந்தும் வரும். இதெல்லாம் தாண்டதான் வேணும். யூ ஹாவ் டு பிளே வித் வாட் யூ ஹவ் பீன் டெல்ட். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வரமோ அவ்வளோக்கு எவ்வளோ இட் இஸ் பெட்டர். For the first time, I have invited somebody from the entertainment space. I watched this film a couple of days back. As a debutant, our entire crew vandittu this particular film has done phenomenally well. The moment I saw the film, I wanted to talk to the crew members. I thought of messaging them in Instagram. I usually do that. So in a very similar way, I messaged this particular crew. The hero, Gomathi Shankar, is with us. Hi. Thank you so much for coming to the show. Thank you so much for having me. What is Stephen like? கொஞ்சம் இந்த ஸ்டீஃபன் ஃபிலிம் பார்க்காதவங்களுக்கும் இது ப்ராபப்ளி ஒரு நல்ல ஒரு ட்ரிகர் பாயிண்டாக இருக்கலாம். இந்த படம் ஸ்டீஃபனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 years பிஃபோர் we did a ஷார்ட் ஃபிலிம். நானும் மித்துனும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். இதில் அந்த ஸ்டீஃபன்கிற கேரக்டர் மட்டும் அதுலேயும் இருப்பாப்ல. ஓகே. ஸோ அதோட ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 10 minutes பண்ணி அதை we sent it out to festivals, ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். அண்ட் அது நாங்கள் we did not think much of it. பிகாஸ் அது வந்து ஒரு சீரியல் கில்லர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் அந்த என்டையர் 9-10 minutes. பட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இட் ஒர்க். பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்டர், இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சரி, வி தாட் வை நாட் மேக் அ ஃபுல் லென்த் ஃபீச்சர் அவுட் ஆஃப் இட்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பண்ணது தான். அண்ட் வி ஆர் கம்ப்ளீட்லி நியூ டீம். அண்ட் எங்கள் ஃபுல் என்டையர் டீமே டெபியூட்டான்ஸ் டீம் தான். ஸோ இட் வாஸ் வெரி எனர்ஜெட்டிக், வெரி லைவ்லி செட். அண்ட் அபவுட் த ஃபிலிம்னாக்க இட் பி a கேரக்டர் ஸ்டடி ஆஃப் ஸ்டீஃபன். நீங்கள் ஜென்ரலாக ஒரு சீரியல் கில்லர் ஃபிலிம்ஸ் நீங்கள் அக்ராஸ் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஹூ டன் இட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஹூ இஸ் த சீரியல் கில்லருங்கிறத ஃபாலோ பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டீஃபன் வந்துட்டு வை டன் இட் ஃபார்மேட்டில் இருக்கும். வை இஸ் த கொஸ்டின்ங்கிறது தான் நாங்கள் அட்ரஸ் பண்ணது. அண்ட் இட் பி ஃப்ரெஷ் ஃபிலிம் அண்ட் இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இட் பி ஒரு கேரக்டர் ஸ்டடி ஸ்பேஸில் இருக்கும். அந்த ஸ்டீஃபன்கிற கேரக்டர் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 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 புது படம், ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் பார்த்தோங்கிற டேக் அவேவோட நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கரெக்ட். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. எக்ஸாக்ட்லி. பிகாஸ் நான் ரொம்ப கேஷுவலாக இது ஆக்சுவலாக ஒரு தமிழ் ஃபிலிம்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இட் வாஸ் இன் த டாப் 10 views in Netflix. நான் இன்ஃபேக்ட் நான் எந்த ஒரு ரீல்ஸ், டீசர் எதுவுமே பார்க்கல. தட்ஸ் வை இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் ஃபார் மீ. நான் ஜஸ்ட் அது ஸ்டார்ட் பண்ணேன். தென் இட் லுக் லைக் தமிழ். பிகாஸ் மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் டெல்லி. லைக் நாங்கள் யூஸ்வலாகவே வந்து ஹிந்தியில் தான் பார்ப்போம். ஐ டென்ட் ஈவன் நோ ஃபார் சம் டைம் டில் த டைம் ஐ சா த TNAU பில்டிங் விச் வாஸ் லைக் கோர்ட் சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணியிருந்தீங்க. அப்போ தான் இது தமிழ் படம் தான் போல இருக்கு. நான் தென் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் இட் இன் தமிழ். ஸோ வென் ஐ சா அபவுட் யுவர் ஜர்னி இன் யுவர் இன்ஸ்டாகிராம், கம்ப்ளீட்டாக ஒரு நியூ க்ரூவாக இருந்ததுனால ஐ ரியலி தாட் ஐ ஷுட் டாக் டு யூ. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் இன் தட் ஃபேஸ் ரைட் நவ். எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபிலிம்குள்ளே என்டர் ஆகணுங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ ஹவு டிட் யூ கைஸ் டூ இட் இந்த ஒரு ஜர்னி இந்த லாஸ்ட்? கண்டிப்பாக இது இமீடியட்டாக நடக்கலன்னு எனக்கு தெரியும். ஹவ் வாஸ் யுவர் ஜர்னி இந்த லாஸ்ட் 4-5 years? எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களோட என்டையர் க்ரூவை பற்றி ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஒரு சொல்லணும்னா. நானும் மித்துனுமே தான் ஃபஸ்ட்லேருந்து இந்த ஒரு 4-5 yearsஸாக வந்துட்டு வி ஹவ் பீன் வித் ஸ்டீஃபன் ஆன் அண்ட் ஆஃப். வந்துட்டு நான் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அப்ரோச் பண்ணி பார்த்துருந்தோம். அண்ட் ஓனாக பண்ணுறது இது எல்லாமே மாறி மாறி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு டைம் ஆச்சு. அண்ட் அந்த ஸ்கிரிப்டாக வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு 10 minute ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு 2 hours ஃபீச்சராக மாறுறதுக்கான டைமுமே வந்து இட் வாஸ் வெரி இதுதான். இட் டுக் இட்ஸ் ஓன் டைமுங்கிற மாதிரி. அண்டு இந்த ஜர்னிஸ் அதான் இது வேர் இட் ஆல் பிகேன் எல்லாமே வந்து நம்ம ஒரு எனக்கும் இந்த நீங்கள் சொல்லும் போது வாட் ஐ ரெசனேட்டட் வித் வாஸ்
இந்த கிரியேட்டிவ் இதில் ஏதோ ஒன்று பண்ணணும். I didn't want to confine myself to a 9 to 5 job. எனக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. I didn't have the luxury to choose. நம்ம அப்படி வீட்டில் உட்காந்துட்டு இப்படி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்டும் கிடையாது. பட் ஸ்டில் I didn't want to go into a 9 to 5. நான் வந்து I want to get out of it. அந்த அப்போ க்ரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணணும்னு மட்டும்தான் தோணிட்டே இருந்துச்சு. ஸோ இது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்னு இல்லாமல் ஆர்கானிக்லி ஐ ஃபெல் இன்டு ஆக்டிங்கிற மாதிரி அப்படி தான் இருந்தது. ஓகே, சும்மா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஒரு டப் ஸ்மாஷ் ஃபஸ்ட்டு பண்ணேன். அது கொஞ்சம் இட் ஃபெல்ட் குட். அதை எங்கேயுமே போஸ்ட்லாம் பண்ணல. பட் இட் இன்டர்னலி இட் ஃபெல்ட் குட். இது நல்லா இருக்கே, ஒரு மாதிரி இன்னொருத்தவங்க மாதிரி நடிச்சுக்கிறது பண்ணுறதுங்கிறது. நான் ஆல்சோ ஸ்டார்ட் ஆக்டிங் இன் மோனோலாக்ஸ். நானாவே வந்து இந்த ஷேக்ஸ்பியரோட மோனோலாக்ஸ் எல்லாம் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் எங்கள் அண்ணனும் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை சும்மா நடிச்சு பார்க்கறது பண்ணும்போது இட் ஃபெல்ட் வெரி நைஸ். இது ரொம்ப ஜாலியாக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த ப்ராசஸ் வந்தது. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு 4 years பிஃபோர் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபீச்சர் ஃபிலிமுக்குன்னு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நானும் மித்துனும் உட்காந்து எழுதினோம். எங்கள் டீம் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ கமர்ஸ். இதில் வந்து இது மியூசிக் வந்துட்டு ராகவ் ராயன்னு சொல்லி ஒரு பண்ணியிருக்காரு. அவர் தான் எங்களோட ஷார்ட் ஃபிலிமுக்கும் மியூசிக் பண்ணார். டிஓபி வந்து மித்துனோட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் அமர் கீர்த்தி, காஸ்டியூம்ஸ் வந்து காயத்ரி, இந்த மாதிரி எல்லாருமே வந்து காயத்ரி 1-2 படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் டோட்டலாக எல்லாருமே புது டீம் தான். இட் வாஸ் வெரி ஒரு இந்த படத்தை வந்து இது இப்படி புல் ஆஃப் பண்ண முடிஞ்சதுக்கு ஒரு மெயின் ரீசன் நாங்கள் கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணது. இன்னொரு மெயின் ரீசன் எங்கள் குரூ அண்ட் பிகாஸ் எவ்ரிபடி வேர் தே ஓன்ட் தேர் ரோல். அவங்க இப்போ எங்கள் கேமரா டீம்லையுமே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கிறவங்களுமே டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, டேரக்ஷன் டீமில் இருக்கிறவங்களும் டேரக்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அவரும் டேரக்டர் ஆகணும்னு, அமர் கீர்த்தியும் டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவர். ஸோ எல்லாருக்குமே வந்து தே ஆட் அன் ஐடியா. அவங்க ரோலை மட்டும் பண்ணாமல் ஓவரால் அவங்க சிலோஸாக ஒர்க் பண்ணாமல் அவங்க எல்லாருக்கூடையும் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதாட்டும் சரி, அவங்களோட ரோலை வந்துட்டு பிகாஸ் எவ்ரிபடி நியூ திஸ் இஸ் நாட் ஒரு இப்போ நமக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்காதுங்கிறது தெரியும். திஸ் இஸ் மேக் ஆர் பிரேக் ஃபார் அஸ்ன்னு தெரியும். ஸோ எவ்ரிபடி நியூ அண்ட் வி ஹேட் டு புல் திஸ் ஆஃப். நோ மேட்டர் வாட். நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் பட்ஜெட்னா அந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் படத்தை முடிச்சாதான் இந்த படம் உயிர் வாழுங்கிறது அந்த சென்சிபிலிட்டி எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. அண்ட் தே ஓன்ட் எவ்ரி திங். அவங்களோட வேலை மட்டும் இல்லாமல் கிராஸ் கொலாபரேஷன் ஆகட்டும் சரி, மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க ஒர்க் பண்ணுறதாகட்டும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லாருமே ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாம் தான் எங்கள் க்ரூவை டிஃபைனும் பண்ணுது. அதுதான் வந்து எங்களோட இதை சக்ஸஸ்ன்னு கால் பண்ணுறதுங்கிறது அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுமே வந்துட்டு அவங்க எல்லாரோட ஒர்க்கும் தான். கரெக்ட். தட்ஸ் இட் அபவுட் அந்த க்ரூனா லைக் அதுதான் நாங்களை வந்து இப்படி இட்ஸ் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே வரது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் தான். ரைட். அண்ட் ஃபார் சம் ஒன் ஹூ ஹேஸ் நோ இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ் ஆர் ப்ராப்பர் நியூ பீஸாக இருக்கிற எங்களுக்கு வந்து இப்படி ஒரு டோர் ஓப்பன் ஆகுதுன்னா இது இந்த எஃபர்ட் இவங்க எல்லாரோட எஃபர்ட் அண்ட் அதோட ரிசல்ட் மாதிரி தான் படுது. கண்டிப்பாக. ஸோ ஒன் திங் விச் ஐ ரியலி ஃபெல்ட் பிகாஸ் நான் வந்து பிகாஸ் ஐ எம் ரன்னிங் அ பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் இன்டு ப்ரொடக்ஷன் அண்ட் த ஸ்டஃப் பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது விச் இஸ் மோர் ஆர் லைக் நீங்கள் வந்து ஒரு ஸ்கெடியூலாக பண்ணுறது நாங்கள் ஒரு 1 day பண்ணுவோம், இல்லை ஒரு 2 days லெஸ் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் அண்ட் ஷூட்ஸ் பண்ணுவோம். பட் டுகெதர் இந்த ஒரு ஸ்பேஸில் ஐ ஃபீல் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டீம் ஒர்க். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பெஸ்ட்டு போடும் போது தான் அ கிரேட் ப்ராடக்ட் இஸ் கம்மிங். அட் டைம்ஸ் அது மிஸ் ஆக கூட ஆகலாம். பட் யூஸ்வலி வென் எவ்ரிபடி இஸ் புட்டிங் தேர் ஹார்ட் அண்ட் சோல் அது ஒரு ப்ராடக்டாக ரிசல்ட் ஆகி வரும்போது ஐ திங்க் தட் எனக்கு தெரிஞ்ச ஃபில்ம் மேக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஒரு டீம் ஒர்க்கோட ரிசல்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா சின்ஸ் யூ ஹவ் டோல்ட் அபவுட் உங்களோட எல்லாரும் நியூபீஸாக இருந்தாலும் எவ்ரிபடி பிளேட் அ ஆல்ரவுண்டர் ரோல்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ do you think like that is one of the reasons இப்போ இது ஒரு ப்ராடக்டாக கம்பைண்டாக ஒரு இந்த பட்ஜெட்லேயே உங்களால் இதை பண்ண முடிஞ்சதுக்கு ரீசன் அதுவாக இருக்கு? டெஃபினெட்லி. ஏன்னா இது இப்போ சினிமாவில் வந்துட்டு 1% ஜாப்னு டெஃபினட்டாக எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு தெரியல. பட் இந்த இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இருக்குன்னு எனக்கு தோணலை. இட் இஸ் அ டீம் எஃபர்ட். நோ மேட்டர் வாட் நம்ம எவ்வளோ நம்ம க்ரியேட்டிவ்லி இதுவாக இருந்தாலும் ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். பட் அகைன் அந்த டீம் வந்து அமையணும். அந்த டீம் வந்து அவங்க தே ஹேவ் டு புட் இன் த ஒர்க். அது இல்லாமல் யாரோ ஒருத்தர் அவங்களோட ஒரு பர்டிகுலர் பேட் டே கூட குட் ரூயின் அ லாட் ஆஃப் த ஃபிலிம். ரைட். அது நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி, கான்ஷியஸ்லி ஆர் சப்கான்ஷியஸ்லி எந்த இதில் அஃபெக்ட் பண்ணணும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் அ டீம் எஃபர்ட். அண்ட் ஓவராலாக ஒரு படத்தோட ஒரு நல்ல படமாக இப்போ நம்ம என்ன we can only aspire to make a good film. அது வந்து ஒரு குட் பிஸ்னஸாக மாறாதாங்கிறது நம்ம கையில் இல்லை. பட் we can only aspire to make a குட் ஃபிலிம் பண்ணிட்டோம். அப்போ லாஜிக்கலி த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு மேக் a good business out of itங்கிற
ஜோனை தான் நம்ம நம்ப முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன நம்ம குட் பிஸ்னஸ் எதிர்பார்த்து போக முடியாது, குட் ஃபிலிம் எதிர்பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக போகணும். அதுக்கு டெஃபினட்டாக டீமோட எஃபர்ட் தான். எல்லாருமே ஆன் பாயிண்ட்ல இருக்கிறது தான் வந்துட்டு ஒரே. அப்போ அவங்க எப்போ வேணால் அவங்க இதை கூட வேணும் லூஸ் விட்டுருக்கலாம், அசால்ட்டாக இருந்திருக்கலாம், அவங்க வேலையை ஒழுங்காக செய்யாமல் இருந்திருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்கிறேன். பட் அது நடக்கலை, டு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் அது நடக்கலை. அண்ட் அது டெஃபினட்டாக இட் இஸ் டிஃபைனிங் ஃபேக்டர். கரெக்ட். ஸோ எனக்கு என்ன இந்த கான்வர்சேஷன்லேருந்து மெயினாக எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா, பிகாஸ் யூ செட் யூ ஹேவ் நாட் கம் ஃப்ரம் எனி பேக்ரவுண்ட், ஃபார் தட் மேட்டர் உங்கள் என்டையர் க்ரூமே லைக் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுசாக இருந்திருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு டேக் திஸ் கான்வர்சேஷன் டு பீப்புள் ஹூ ஆர் சிமிலர் டு தட். இப்போ வந்து லெட்ஸே ஒரு காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு ஒரு டீமாக வந்து லெட்ஸே ஒரு டேரக்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர், இல்லை ஒரு ரைட்டர் எல்லாம் சேர்ந்து இப்போ நிறைய பேர் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களும் வந்து இந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ வாட் டு யூ திங்க் அந்த டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு ஆக்சுவல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லை வந்துட்டு இந்த சைடு அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் நினைக்கிறேன்? பிகாஸ் டெக்னிக்கலி மோர் ஆர் லெஸ் அவங்களுக்கு சிமிலர் ஸ்கில்ஸ் தான் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு பெரிய ரீசன். அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூக்கு என்ன முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் முக்கியமே வந்துட்டு ஸ்ட்ராங் டீம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட் கம் செகண்டரி. ஓகே, டீம் கம்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு படுது. ஏன்னா ஒரு டீம் அசம்பிள் பண்ணுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ ஜென்ரலாக ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் சரி, ஃபார் இதுவே வந்துட்டு நிறைய படங்கள்லையுமே சரி, ஃபியூ டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களோட விஷனை நம்பி எல்லாருமே ஒர்க் பண்ணுற மாதிரி போகும். இப்போ டேரக்டரோட விஷனை நம்பி தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கிறது விச் இஸ் ரியலி ட்ரூ. அதுதான் அப்படி தான் இருக்கணும். பட் நம்ம டீமுங்கிறதும் ஒரு ரொம்ப எசென்ஷியல். இப்போ அந்த இப்போ மோஸ்ட்டாக எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல டேரக்டர், இப்போ ஆஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டேரக்டர் வந்துட்டு சின்ன பையங்க அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் அந்த டேரக்டருக்கு தான் தெளிவு இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களாம் அவர் இருக்கிற கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஒரு ஆக்டருக்கு தெளிவு இருக்கும், இல்லாட்டி ஒரு கேமராமேனுக்கு தெளிவு இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு அமையாதுங்கிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 95% ஆஃப் த ஒர்க்லோட ஒரு ஆளே சுமக்கிற மாதிரியும், அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் மட்டுமே வந்துட்டு என்டையர் ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தட் இஸ் ஓகே. பட் நம்ம வந்து இது ஒரு கரியராக இது பண்ணணும், நம்ம இது வந்து ஒரு இதுவாக பண்ணணும்னா நம்ம டீம் அசம்பிள் பண்ணணும். கரெக்ட். நம்ம அதுக்கான ஆட்களை பிடிக்கணும், அவங்கள நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும், அவங்கள நர்ச்சர் பண்ணணும். அவங்க இப்போ எடுத்த உடனே ஒருத்தவங்க வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம கூட வேவ்லென்த் செட் ஆகி வரமாட்டாங்க. உடனேவே நம்ம வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறது நிறுத்திட்டு வேற ஆட்கள் போகிறதோ, இல்லாட்டி அவங்க கூட சண்டை போடுறது, சண்டைலாம் நிறைய நடக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ். இதில் ரொம்ப நம்ம எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சின்ன இதுவாக இருக்கும்போது நீ பெருசா நான் பெருசாங்கிற மாதிரி தெரியாமல் சண்டைகள் நிறைய வரும். நாங்களும் நிறைய பண்ணியிருக்கோம், நான் இந்த மாதிரி நிறைய நடக்கும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து ஒரு டீம் கண்டிப்பாக தேவை. நம்ம டீம் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா இன்னொரு ப்ராடக்ட்டுங்கிற மாதிரி டீம் இருந்துருச்சுன்னா நம்ம தைரியமாக அந்த இதுக்கு போகலாம். கரெக்ட். இன்னைக்கு ஏதோ ஒரு XRY மிஸ்டேக் நடந்துருச்சுப்பா, நாளைக்கு அதை சரி பண்ணிக்கலாங்கிறது எப்போ வரும்னா நம்மளே ஒருத்தரே ஓடிட்டு இருக்காங்கன்றதா அது செட் ஆகாது. கரெக்ட். ஸோ அது வந்து டெஃபினட்டாக அவங்க பண்ணணும். புதுசாக இப்போ ட்ரை பண்ணுறவங்க ஃபார்ம் அ டீம், மேக் ஷுர் யுவர் டீம் இஸ் யூனோ ஒரு வந்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி அப்படி வரிசை எல்லாருமே சூப்பரான ஆட்களாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஒன் வே ஆர் தி அதர் திங்ஸ் வில் ஓப்பன் அப். And அது ஏன்னா இப்போ கிரேட் டீம்ஸ் வில் மோஸ்ட் லைக்லி லீட் டு அ கிரேட் ப்ராடக்ட், அண்ட் மோஸ்ட் லைக்லி அ கிரேட் ப்ராடக்ட் வில் லீட் டு அ கிரேட் பிஸ்னஸ். This is what I believe in. And if someone is starting out there, or they have been doing it for some years and அவங்களுக்கு இன்னும் அது கரெக்டாக கை பிடிபடலைங்கிற மாதிரி ஒரு ஜோனில் இருக்காங்கன்னா, I would strongly suggest them to form a team. Right. உங்களோட டீமை நீங்கள் பேசிக்ஸை கிராக் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சுன்னா hopefully rest will correct. அந்த ஒரு டைம்ல லெட்ஸ் இந்த நாளை இயக்குனர்லாம் வந்து அந்த டைம்ல we have seen like people like கார்த்திக் சுப்ராஜ், விஜய் சேதுபதி, அல்ஃபோன்ஸ் புதரன், அப்புறம் நிறைய பேர் ஐ திங்க் மணிகண்டன், நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒரு அப்போ அவங்க வந்து ஒரு டீமா இருந்தாங்க. நவ் ஆல் ஆஃப் தெம் ஆர் லைக் பிக் ஸ்டார்ஸ். அது மாதிரி லைக் பண்றதுக்கு ஐ திங்க் யூ நீட் லைக் அ குரூப். அவங்க who can trust each other. கரெக்டுங்களா? இன்னொரு விஷயம் நான் என்ன யூஸ்வலாக பார்க்குறேன்னா, நான் ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னாலே people think okay I want to become a director or an actor or a cinematographer illa oru editor, maybe like somebody who is very passionate. Apart from these things there are so many other verticals. இப்போ நீங்க சொன்ன மாதிரி மேக்கப் இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் லைட்ஸா இருக்கட்டும், வேற அது இல்லாமல் வேற ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் there are multiple different roles where we need really good technicians. But still மற்ற ரோல்ஸ்க்குலாம் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல்? நீங்க அது கம்மியாக தான் இருக்கு. லைக் ஐ ஃபீல் தோஸ் ரோல்ஸ் வந்து கிளாமரஸாக வெளியே தெரிய மாட்டேங்குதுங்கிற அந்த ஃபீலிங்கும் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் தான். இப்போ ஆர்ட் டைரக்டர் எடுத்திங்கன்னா அவங்க ஒரு லுக்
படத்தோட ஃபீல் அட்மாஸ்ஃபியரில் வந்து அவங்களோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. நிறைய டைம் வந்து ஆக்டர்ஸ் நடிக்கும் போது அவங்க இருக்கிற செட்டிங் வந்து ஒரு பிலீவபிலிட்டி கிரியேட் பண்ணிருச்சுன்னா ஆக்டர்ஸோட வேலை வந்து ரொம்ப ஈஸியாகிடும். வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தான், எல்லா ரோல்ஸுமே இம்பார்ட்டன். அதான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம ஒன் மேன் ஜாப் இங்கே இல்லை. பட் இங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் இங்கே வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்து ஹைலைட்டாக காமிக்கப்படுது. கரெக்ட். ஆப்வியஸ்லி ஆக்டிங் வந்து ஆன் ஸ்க்ரீன் டேலண்ட்ஸ்க்கு எப்போவுமே அந்த ஒரு இது இருக்குது. டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ், கேமராமேன், இவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து அந்த ஒரு புஷ் இருக்குது. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். நம்ம அது பட் டெஃபினட்டாக எல்லாத்துலேயுமே நமக்கு ஆட்கள் தேவை. அது மேபி இன்னுமே வந்து அந்த மாதிரி ரோல்ஸோட ஃபினான்ஷியல்ஸ் பெட்டர் ஆனாலோ, அவங்களுக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷன் வந்து இன்னும் பெட்டர் ஆனாலோ, அதை பற்றி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே மேபி இன்னும் தோஸ் ஹூ ஹவ் மேட் இட் அவங்க இந்த பாயிண்ட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசணும். அவங்க வந்து நம்ம பேசி நம்ம புது டீம், நம்ம புது ஃபர்ஸ்ட் படம், நம்ம பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க பேசணும் இந்த ரோல்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எங்கள் படத்தில் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு. அஃப்கோர்ஸ் நிறைய மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஸ்டால்வர்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் நிறைய இது பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ரெக்கக்னிஷனோ ஃபினான்ஷியல்ஸோ மற்ற இதுக்கு இருக்கிற அளவுக்கு இல்லையோன்னு தோணுது. ஐ ஃபீல் லைக் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி திங்கிங் அபவுட் ஃபில்ம் மேக்கிங், தே ஷுட் நாட் லீவ் அவுட் தி அதர் ஆப்ஷன்ஸ். மேபி லைக் அவங்களுக்கு வந்து ஒரு மேபி ஒரு சினிமாட்டோகிராஃபராக பிரேக் த்ரூ கிடைக்காம இருக்கலாம். மேபி அவங்களுக்கு ஒரு ஆர்ட் டைரக்டராக இல்லை அவங்க வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பீப்புள் ஹூ ஆர் ஆஸ்பைரிங் டு டூ, அவங்களுக்கு வந்து அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன இருக்குன்னு அவங்க டேப் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஈஸி என்ட்ரி கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது பர்சனல் சாய்ஸ் தான். பட் எஸ், நமக்கு என்னென்னா ஒரு விஷயம் ஐ எம் வெரி சர்டன் இஸ் வி நீட் எ ப்ராப்பர் டீம் அண்ட் திஸ் இஸ் நாட் அ ஒன் மேன் திங்கிறது ஐ எம் வெரி சர்டன். எல்லா கிராஃப்ட்ஸ்லையுமே வந்து நமக்கு ஒரு தெளிவான ஆட்கள், ஒரு பேஷனேட்டான ஆட்கள் வேணும். அண்ட் எஸ், இப்போ ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே மோஸ்ட்டாக சூஸ் பண்ணி வரவங்க அட்லீஸ்ட் பேசிக் ரெக்குயர்மெண்ட்டாக அவங்ககிட்ட அந்த பேஷன் இருக்கும். அண்ட் சின்ஸ் தே ஆர் கிரியேட்டிவ், தே வில் பி ஏபிள் டு அடாப்ட் டு எவ்ரி அதர் ரோல் பாசிபிள். இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி 1 or 2 ஒரு 5 மெம்பர் க்ரூ வச்சு தான் நம்ம என்டையர் திங்கே ரன் பண்ணுவோம். ஸோ எவ்ரிபடி நோஸ் வாட் எவ்ரிபடி எல்ஸ் இஸ் டூயிங், அவங்க என்ன பண்ணணுங்கிற இது எல்லாமே இருக்கும். பட் அகைன் இது கம்ஸ் டவுன் டு தேர் பர்சனல் சாய்ஸ் அண்ட் தென் த ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் த ரெகக்னிஷன். அது கிடைக்கும் பட்சத்தில் ஐ திங்க் பீப்புள் வில் மேக் தட் ஷிஃப்ட். அண்ட் இட்ஸ் ஆல்சோ இப்போ இதுக்கு முன்னாடியே பண்ணவங்க தான் இதை பற்றி பேசணும். கரெக்ட். ஏற்கனவே நல்ல பேர் வாங்கின ஆக்டர்ஸ் ஆகட்டும் சரி, டேரக்டர்ஸ் ஆகட்டும் சரி, ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆகட்டும் சரி, அவங்க தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம பேச முடியும். அவங்க தான் இதை சொல்லணும். அவங்க தான் வந்து அவங்களோட படங்களில் அவங்க கூட ஒர்க் பண்ண மிச்சவங்களோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, அப்பார்ட் ஃப்ரம் இந்த முக்கியமான ரோல்ஸ். முக்கியமான ஆசின் இவங்க ஏற்கனவே ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், அது அவங்களோட ரோல், எல்லாரோட ரோலுமே இம்பார்ட்டன்ட். அடுத்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் இதுக்கும் அவங்க வந்தாங்கன்னா ப்ராபப்ளி people will gravitate towards. I hope it happens. Definitely. இன்னொன்று வந்து மிதுன், நீங்கள் சொன்னீங்க டேரக்டர், இன்ஃபேக்ட் யூ போத் ஹவ் ரிட்டன் இட் டுகெதர், கோரைட் பண்ணியிருக்கீங்க இந்த ஸ்கிரிப்ட். ஹவு டிட் இட் ஹேப்பன்? லைக் ஆக்டிங்காக வந்து உங்களை யார் டேரக்டர் சூஸ் பண்ணாரா, இல்லை லைக் யூ வாலண்டியர்டு, லைக் ஹவு டிட் இட் ஹேப்பன்? பிகாஸ் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கும் போது யூ மஸ்ட் ஹவ் தாட் அபவுட் சம்படி இன் த மைண்ட் அண்ட் ரிட்டன், இல்லைங்களா? அது எப்படி யார் மைண்டில் வச்சு நம்ம எழுதலை. எழுதும் போது நான் தான் பண்ண போகிறேன்னு நினச்சோம், இது ஃபுல்லாக எழுதலை. ஓகே. ஏன்னா அது ஷார்ட் ஃபிலிம் வந்து அவர் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது பண்ணியிருந்தார், ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தார். அவர் மிதுன் கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, அவருக்கு இருக்கிற டீம் வந்து எங்களுக்கு ட்ரஸ்ட் இஸ் டீம். எப்பவுமே அவர் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாருன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஃபீட்பேக்காக ஸ்கிரிப்டை கொடுத்துருவார், படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இஃப் ஹி ஃபைண்ட்ஸ் தேர் பாயிண்ட் வேல்யூபிள்னாக்கா டெஃபினட்டாக அதை வந்து இன்கார்பரேட் பண்ணி ஸ்கிரிப்டில் சேஞ்சஸ் பண்ணுவார். ஓகே. ஸோ அப்படி என்கிட்ட எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் இதோட ஷார்ட் ஃபிலிமோட இது பண்ணும்போது நான் அதில் டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணி இது இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவர் நல்லா இருக்குது, இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. எனக்கு அது அவர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அந்த இது பிடிச்சிருந்தது. அவன் பேசுகிற விதம் இது எல்லாமே நம்ம ஒரு மாதிரி இது பண்ணி எழுதேன். அப்போ நான் மிதுன் கிட்ட கேட்டேன், மிதுன் நான் இது வந்து நானும் மிதுன் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஆடிஷன் பண்ணி அப்படி தான் பழக்கம். ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அதில் அப்போது சொல்கிறேன், அந்த டைம்லேருந்து அப்படி தான் இருந்தோம். ஸோ அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன், மிதுன் இது நானே நடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டூ கட் 1 or 2 days டைம். அதுக்கப்புறம் நீங்களே ஓகே கோமஸ் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. எனக்கு அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருந்தது, ஐயோ என்னடா நம்ம போய் கேட்குற மாதிரி புட்டிங் தம் இந்த ஸ்பாட்டுங்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. பட் ஸ்டில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கேட்குறத கேட்டுருவோம், தே கேன் ஆல்வேஸ் ரிஜெக்ட்டுங்கிற மாதிரி இதில் கேட்டுருந்தா அவர் ஓகேன்ட்டார். அப்படி தான் அது பண்ணோம். அதில் தான் ட்ராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் எழுதும் போதுமே நான் இப்போ நான் ஒரு ஜோனில் இருப்பேன், அவர் ஒரு ஜோனில் இருப்பார். டோட்டலாகவே நான் வந்து அவரோட சென்சிபிலிட்டிஸ் ஒரு ஜோனில் இருக்கும், நான் ஒரு இப்போ இது ரெண்டுத்தோட மிக்ஸு தான் வந்துட்டு படமாகவே இருக்கும். நான் ஒரு சீன் ஒரு விதமாக எழுதி அவருக்கு அனுப்பேன், அது ஒரு வந்து இல்லை இது இப்படி வேணாம் இது இப்படி பண்ணலாம். அப்புறம் 2 பேர் மாறி மாறி சண்டை போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு
கடைசியில் வந்து வில் ஃபிகர் அவுட் ஓகே இது 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 2 பேத்துக்குமே ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அப்படி எழுதினதான். இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் வி வென்ட் அண்ட் ரீச் அவுட் டு எனக்கு வந்து எப்படின்னா இது ஃபீச்சர் ஃபிலிம். இங்கே வந்து நான் நடிக்கிறேன் நீ நடிக்கிறேன்லாம் நம்ம விளையாட்டு பண்ண முடியாது. பிகாஸ் இதோட பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, இதோட ஃபினான்ஷியல்ஸ் ஒரு லெவல்ஸில் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்படி விளாட முடியாதுன்னு சொல்லி நான் எதுவுமே அது அந்த ஜோனில் வரல. ரீச் அவுட் டு லாட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். அப்போ ஒரு ஆப்ஷன் கூட அவருக்கு வந்துச்சு, ஒரு லீட் மாதிரி வச்சு போயிட்டு ஆனால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண தயாராக இருக்காங்கன்ட்டு. அப்போ எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, ஒரு குட்டி ரோல் கூட நம்ம எழுதலையே, எழுதுனது ஃபுல்லாக அந்த அந்த என் வயசு ஏஜ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்தரோட தான் மெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் தென் மிதுன் சோஸ் இல்லை கோம்ஸ் வச்சு போகிறதா இருந்தால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் மிதுனே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். மிதுன் வாஸ் வெரி இது ஓகே கோ வித் கோம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அப்படி தான் வி ended up doing this. Amazing. So அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு அவர் லைக் இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி தேர். ஐ மீன் இந்த ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஐ மீன் ஹவ் வாஸ் யுவர் ப்ராசஸ், லைக் எப்படி நீங்கள் ஆஸ் அ ரைட்டராக இவால்வ் ஆனீங்க? பிகாஸ் அகெயின் கோயிங் பேக் டு ஹெல்பிங் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் இட், வாட் வாஸ் யுவர் ஜேர்னி? இப்போ பிகாஸ் யூ செட் ஒரு ஆர்கானிக்காக நான் இந்த மாதிரி ஆக்டர் ஆகணும்னு வரல, பட் இந்த ப்ராசஸ்க்குள்ளே யூ ended up becoming an actor and now writer, probably you will direct in the future. நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி இப்போ லெட்ஸே ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் படித்தா ஒரு பர்டிகுலர் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி லெவலில் இருக்குது மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு. பட் ஃபில்ம் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு டைரக்ட் ப்ராசஸ் கிடையாது, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஜேர்னி. ஸோ வாட் டு யூ திங்க் அந்த பாத் எப்படி இருக்கும்னு உங்களோட? அதான் ரொம்ப பர்சனல் ஜேர்னி அண்ட் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இது யாருக்குமே கிடையாது. இதில் இப்போ இது எக்ஸ் பண்ணால் ஒய் நடக்கும், ஒய் பண்ணால் இது நடக்கும்னு அப்படி நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாத ஒரு இதுதான். ஸோ அதனால் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு என்ன சொல்ல முடியாதுங்கிறதும் கேள்விக்குறி தான், நம்ம அதுக்குள்ளே வரவே முடியாது. பட் நான் வந்து அதான் இது வந்து ரைட்டிங் இஸ் ஆக்டிங்காக தான் ரைட்டிங் எனக்கு இந்த ஸ்டீஃபனை பற்றி நிறைய பேசிகிட்டே இருந்ததுனாலையும் இதுக்காக நிறைய அந்த ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரிஸு மெயினாக இந்த இதில் வந்துட்டு டெட் பண்டியும் எட்மண்ட் கெம்பரோட ரெஃபரன்சஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களோட கேரக்டரைசேஷன் அவங்களோட பிஹேவியர்ஸ் தான் வந்து மெயினான ஒரு அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கே அதான் இருக்கும். ஸோ அப்போவே அந்த ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி அவங்களோட இன்டர்வியூஸு டாக்குமெண்ட்ரிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தது. அதுதான் இந்த ரைட்டிங் ஜெர்னிக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுல் லென்த்தாக எழுத போகிறோன்னதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இது நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறது, ரிப்போர்ட்ஸ் இருக்கும் சீரியல் கில்லர்ஸ் பற்றி, இன்னும் நிறைய சீரியல் கில்லர்ஸோட இது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர்கிட்டையும் போய் பேசணும். நாங்கள் இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் இருக்குது, இது வந்து டஸ் இட் மேக் எனி சென்ஸ், அவர் சும்மா இதை விளாட்டு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கும்போது he also gave some inputs. இது வந்து நீங்கள் கரெக்டான இதில் ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் ட்ராமாட்டிசைஸ் பண்ணி பண்ணுறீங்க, விச் இஸ் ஓகே, சினிமாட்டிக்காக பண்ணுறது இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வந்த ஜோன் தான் அது. ஸோ இப்போ என்டையர் படமும் இந்த ரைட்டிங் ப்ராசஸும் இப்படி தான் இவால்வ் ஆச்சு. அண்ட் இப்போ நியூவாக ரைட்டர்ஸ்க்குன்னு அதான் இதில் இந்த இதுவும் இல்லை, இதை பண்ணால் இது நடக்கும்னு சொல்ல முடியாது. எங்கள் ஜெர்னியில் வந்து என்னோட ரைட்டிங் ப்ராசஸ்க்கு நான் என்ன பண்ணேன்னா, நான் இந்த ஃபுல்லாக ரியல் லைஃப் டாக்குமெண்டட் சீரியல் கில்லர்ஸ் நிறைய இருக்காங்க, மெயின்லி வெஸ்டர்ன் சீரியல் கில்லர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லாத்த பற்றின படிச்சு பண்ணி இன்ஸ்பிரேஷன்ஸு அவங்களோட பிஹேவியரோ இல்லாட்டி அவங்களுக்கு இப்போ நம்ம என்னென்னா அவங்க கொலை பண்ணுறாங்க சீரியல் கில்லர்ஸ் வந்து அவங்க பண்ணுறது இட்ஸ் வெரி பேட் திங், தட் இஸ் கிவன், அதில் there is no questions about it, but why did they do it? அவங்க அந்த அவங்களோட சைக்கி என்னவா இருக்கு, நானுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணது அப்படிதான். ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்போ நமக்கு அந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் வருது, பட் நம்ம அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, பட் அவங்க பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு ரிமோர்ஸ் இருக்கிறது இல்லை, கில்ட் சுத்தமாக இருக்கிறது இல்லை, அது இல்லைங்க நான் கொன்னேன் இப்போ என்ன போ அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த வை பிஹைண்ட் இட் வாஸ் வெரி இன்ட்ரீகிங். ஓகே, அதுக்காக நிறைய நம்ம இந்த மாதிரி விஷயங்களை படித்து அப்படி ஒரு ஃபார்ம் பண்ணது தான் கதை. சின்ஸ் யூ டிட் a lot of research, எனக்கும் ஐ வாண்ட் டு நோ லிட்டில் பிட் மோர் அபவுட் தட் ப்ராசஸ். நீங்கள் இந்த ஜேர்னியில் வந்துட்டு எனி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, மேபி லைக் ஹவு தேர் மைண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெகுலர் பீப்புள், வை தே ஆர் பீங் அஃபெக்டட், அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்பிளாக உங்கள் ரிசர்ச்சில் நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி கிடைச்ச விஷயங்கள் ஏதாச்சும் பர்டிகுலர் ஸ்டோரி, எனிதிங் இன் இப்போ நம்ம அவங்க ஸ்டோரிஸ் நம்ம ஷேர் பண்ணணும்னு இதில் ஒன்று என்னென்னா படத்தோட ஸ்பாயிலராக ஒன்று ஆகிடும். ஓகே, ஏன்னா அந்த இப்போ எப்படின்னா அவங்களோட சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணோம், ஏன் அவங்க இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி இது பண்ணாங்கன்னு. இப்போது டெட் பண்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஜென்ரலாக சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்டுங்கிற பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, லைக் தே ஹவ் கில்ட்
எக்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள், இது வந்து எஃபெக்ட். அப்போ இதோட காசு என்னன்னு சொல்லி அவங்க வந்து ட்ரேஸ் பேக், தே ஃபைண்ட் சம்திங். ஓகே, அவங்களோட சைல்ட்ஹுட் வந்து ட்ராமேட்டிக்காக இருந்திருக்கு, தே ஹேட் பேட் பேரண்டிங் ஆர் வாட் எவர், ஏதோ ஒரு எக்ஸ் ஆர் ஒய் ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கு. ஸோ திஸ் காஸ் லெட் டு திஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க சைக்காலஜிஸ்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகே, பட் அதில் எங்களுக்கு என்ன, எனக்குமே என்ன இதில் வருதுன்னா, பட் இஃப் திஸ் இஸ் வெரி ட்ரூனாக்க இதே மாதிரி பேட் பேரண்டிங்கோ இதே மாதிரி ட்ராமேட்டிக் சைல்டுஹுட் இருக்கிற எல்லாருமே சீரியல் கில்லர்ஸாக வரதில்லை. ஸோ அப்போ தேர் இஸ் அ ஃபேலசி. இங்கே வந்து இந்த காஸ் அண்ட் எஃபெக்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு. இதை வந்து இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி டெட் பண்டி வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருப்பார். அவங்க சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, டெட் பண்டி என்ன சொல்லுவா அப்படின்னா, என்னோட சைல்டுஹுட்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஐ ஹேட் அ வெரி நார்மல் சைல்டுஹுட், பட் இவங்க வந்து என்னோட சைல்டுஹுட் ப்ராப்ளம் சொல்லி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு கவுண்டர் பாயிண்டா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க டெட் பண்டி கொன்ன விமென்லாம் பாருங்க, அவங்க அம்மாவோட சாயல்லே இருப்பாங்க, டெட் பண்டிக்கு ரியலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு ஆர்குமெண்ட், இது ஒரு கவுண்டர் பாயிண்ட்ஸ் மாறி மாறி போயிட்டே இருக்கும். எங்களுக்கு என்ன தோணுச்சு, எனக்கு பர்டிகுலர் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஹியூமன் மைண்டு நம்ம இன்னும் அவ்வளோலாம் ஹியூமன் பாடியை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நம்ம ஹியூமன் மைண்டை புரிஞ்சுக்கல. கரெக்ட். ஸோ அதுக்கான அதை பற்றின நம்மளோட புரிதலும் நம்மளோட இதுவும் வந்து ரொம்ப பெர்மிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறது ஐ ஃபெல்ட். ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு ஸ்டீஃபனோட சைக்காலஜி வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்குன்னு வரும்போது வி டுக் அ டிஃப்ரெண்ட் ரூட். ஓகே, அதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஸ்பாய்லர் ஜோனுக்குள்ளே போகும். பட் ஸ்டில் வி டிட் அ டிஃப்ரெண்ட், ஒரு இவனோட பாஸ்ட் என்ன மாதிரியே இருந்திருக்கலாம், இவன் ஏன் இப்படி ஆனாங்கிறதுல எல்லாமே வி டுக் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். கரெக்ட். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இப்போ வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்கெடியூல்ஸில் நீங்கள் டெஃபினட்டாக இந்த இது பண்ணியிருக்கீங்க. அது எப்படி, ஹவு லாங் த ஷூட் வெண்ட் ஃப்ரம் த டைம் யூ கைஸ் ஸ்டார்டட் ஒரு ப்ரொடக்ஷனா அண்ட் தென் டில் த டைம் இட் காட் ரிலீஸ்ட் இன் நெட்ஃப்ளிக்ஸ்? ஐ திங்க் த என்டையர் ப்ராசஸ் டுக் அபவுட் 15-16 months நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரம் அந்த பூஜை போடுறதுங்கிற மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் 18 months கிட்ட ஆயிருக்கும். ஷூட்டிங் வந்து 32 days தான் பண்ணோம். ஓகே, அந்த 32 days வந்து 3 schedules பண்ணோம். ஏன்னா என்னோட லுக்குமே 3 டிஃப்ரெண்ட் இதில் இருக்கும். அண்ட் ஸோ எவ்ரி மந்த் ஒரு 10 days ஷூட் பண்ணுவோம், 10 or 11 days ஷூட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 10 days பிரேக் விடுவோம், அதுக்கப்புறம் 10 days ஷூட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்கெடியூலில் ஷூட் பண்ணோம். அண்ட் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months போயிருக்கும். ஏன்னா பிரேக் விட்டு பண்ணதுனால 32 days அரௌண்ட் 45 கால் ஷீட்ஸ் என்னன்னு நினைக்கிறேன், 45 or 46 கால் ஷீட்ஸில் வி கம்ப்ளீட்டட் தி ஃபிலிம். அதுக்கப்புறம் எடிட்டிங்க்கும் சேல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தட் டுக் இட்ஸ் டைம். எடிட்டிங் அண்ட் மியூசிக் அது இது எல்லாமே பண்ணுறதுக்கு அது ஒரு 3 to 4 months or 6 months கூட ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வி ஸ்டார்ட் ரீச்சிங் அவுட் டு பீப்புள், எல்லாருக்குமே ரீச் பண்ணோம். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்சோ ரீச் பண்ணியிருந்தோம். அண்ட் இவென்ச்சுவலி தே came with an offer first. Okay, and then probably ஒரு 17 months இருக்கும் என்டையர் இந்த படத்துக்கான டைம்ங்கிறது. ஸோ நீங்கள் இனிஷியலாக பண்ணும் போதே இது வந்து ஓடிடிக்காகன்னு நீங்கள் பண்ணீங்களா, இல்லை லைக் யூ கைஸ் தாட் யூ வாண்டட் டு ரிலீஸ்? we always had an idea to go to Netflix. ஓகே, நம்ம படம்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடாதா, போஸ்ட் தியேட்டருக்கெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்துட்டா ரொம்ப இதுவாக இருக்கும், பெருமையாக இருக்குங்கிற மாதிரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ அவங்களோட இந்த சீரியல் கில்லர் ஆடியன்ஸ் ஒரு கிரைம் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் ஒர்க் ஆகும்னு சொல்லி அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓ நைஸ். ஸோ நாங்கள் பிஃபோர் ஷூட்டே வந்துட்டு வி ஹேட் திஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரூவ்டு கேமராஸில் போயிடணும். ஓகே, அந்த மாதிரி அந்த லிஸ்ட் எல்லாமே நாங்கள் எடுத்து பார்த்தோம். ஏன்னா கடைசியில் டெக்னிக்காலிட்டிஸ்னால நம்ம வந்து உள்ள போக முடியலன்னு ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி we always had that idea. Okay. And once படம் முடிச்சதுக்கப்புறம் we reached out to everybody as in எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் தியேட்டர்களுக்கும் சரி ஓடிடிஸ்க்கும் சரி நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்துக்குமே ரீச் அவுட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் கேம் வித் ஆஃபர் ஃபர்ஸ்ட். அவங்க தே ரியலி லைக்ட் இட். அண்ட் அவங்க பேசும்போதுமே வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அங்கே வந்து இவங்க யாரோ ஏஜென்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஸ்கேமாக இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா பிகாஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இங்கே ரீச் பண்ணுறது இஸ் வெரி டிஃபிகல்ட். ரைட். அண்ட் அவங்க தான் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்கிறதும் எங்களுக்கு அப்போ எடுப்பில் எங்களுக்கு தெரியல. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஏன்னா பிகாஸ் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ கூட நாங்கள் எப்படி அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம்னா, நீங்கள் போஸ்ட் தியேட்டர்கள் அவங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேருந்து போஸ்ட் தியேட்டர்களுக்கு பண்ணிவிட்டு நம்ம அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தோம் தியேட்டருக்கெலாம் பண்ணுறதுக்குன்னு. அவங்க தான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஒரிஜினல்ஸ்னு ஒரு ஜோனில் போயிட்டுருக்கோம், டீமில் இன்டர்னலாக பேசிகிட்டு இருக்கும்போது அது இது வரைக்கும் நடந்ததே இல்லை. கரெக்ட். கம்ப்ளீட்டட் ஃபிலிமை வந்துட்டு ஒரிஜினல்ஸாக அவங்க எடுக்க மாட்டாங்க, இது வரைக்கும் அப்படி அவங்க பண்ணதில்லை பெருசு. ஓகே. ஸோ அது எங்களுக்கு பிக் ஹியூஜ் ஷாக்கர். அண்ட் பிகாஸ் இது ஒரிஜினல்னாக்க இட் வில் கெட் டப்ட் இன் டு 10-15 languages இருக்கும், சப்ஸ் வந்து 34 languages போகும். இட் வில் கெட் அ வேர்ல்டு, இட் வில் ஸ்டே ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபார் எவர். ரைட். அண்ட் இட் வில் ரீச் ஒரு ஆல்மோஸ்ட் 300 million பீப்புளுங்கும் போது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர்.
ஸோ அது வந்து பயங்கர ஷாக்கிங்காகவும் இதுவாகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. ஓகே. தென் அவங்க அது வந்து யூனோ அவங்க ஆஃபர் அவங்க இது எல்லாமே இது வரும். மிதுன் தான் ப்ரொடியூஸும் பண்ணார். ஸோ இட் வாஸ் வெரி ப்ராஃபிட்டபிள் ஃபார் ஹிம் ஆல்சோ. ஸோ ஒய் நாட் வில் கோ வித் திஸ் அப்படி. ஸோ இதுதான் எனக்குமே ஐ ஆல்சோ வாண்டட் டு நோ பிட் மோர். நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது லைக் யூ ப்ராபப்ளி வாண்டட் டு ரீச் டு த தமிழ் ஆடியன்ஸ் ஆர் ப்ராபப்ளி மோர் சவுத் ஸ்கியூட் ஆடியன்ஸ். அந்த ஜேர்னி எப்படி, ஹவு டிட் யூ ட்ரான்ஸ்ஃபார்ம் டு தட்? அதுக்கு நீங்கள் டெக்னிக்கலாக வேறு ஏதாச்சும் நீங்கள் பண்ண வேண்டியது இருந்ததா, இல்லை எவ்ரிதிங் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு லைக் ஒன்லி த டப்பிங் பார்ட் காட் சேஞ்ச்? இது வந்து நம்ம ஸ்டோரி இஸ் ஸ்டோரி இல்லையா? ஸ்டோரி நம்ம இப்போ நீங்கள் இந்த ஸ்டோரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பையன், அப்பா, அம்மா, ஒரு போலீஸ், ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு சீரியல் கில்லர் தான். ஸோ இது வந்து யூனிவர்சலி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இது. தேர்ஸ் நோ காம்ப்ளெக்சிட்டி இன்வால்வ் இன் திஸ். இது எங்கே போனாலும் இந்த கேரக்டர்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆக போகிறது இல்லை. பட் இது எதுவுமே இன்டென்ஷனல்லாம் இல்லை. நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு கதை ஒன்று பண்ணணும். அதை வந்து இப்போ நான் ஒரு இந்த ஃபர்ஸ்ட் படமாக பண்ணுறோம். ஒரு 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 ஸ்ட்ராங்கான இம்ப்ரெஷன் ஏற்படுத்தணும். ஒரு ஃப்ரெஷ்ஷான நரேட்டிவோட நம்ம உள்ளே போகணும். வி ஹேவ் டு மேக் அ மார்க், இல்லாட்டி நம்ம வில் பி லாஸ்ட் இந்த நாய்ஸுங்கிற அந்த ஃபீலிங் தான் இருந்தது. நாங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காவோ இல்லை இந்தியா ஸ்பெசிஃபிக்கா ஆர் குளோபல் ஸ்பெசிஃபிக்னு அப்படி எதுவுமே நாங்கள் இது பண்ணிக்கல. எங்களுக்கு இந்த ஸ்டோரி எப்படியாவது சொல்லணும், நல்ல விதமாக சொல்லணும், நல்லபடியாக பண்ணணுங்கிற அந்த இன்டென்ஷன் தான். அதான் பண்ணணும். பேன் இண்டியான்லாம் நீங்கள் யோசிக்கல, பட் இட் பிகேம் லைக் பேன் இண்டியா நோ பேன் வேர்ல்ட் ஐ ஃபீல். ஸோ இப்போ எத்தனை லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது? லைக் 9 லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே. சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு இது எல்லாமே இருக்குது. அப்புறம் ஸ்பானிஷ் இருக்குது, போலிஷ் இருக்குது, இன்னொரு ஒரு 3. ஸோ ஐ திங்க் திஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ். அமேசிங். ஸோ அவங்க வந்து லைக் சின்ஸ் யூ செட் லைக் உங்களுக்கே அது இனிஷியலாக பிலீஃப் இல்லை இது நெட்ஃப்ளிக்ஸ் தான் பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு டிட் இட் ஹேப்பன்? லைக் அவங்க வந்து கான்டென்ட் ஃபஸ்ட்டாக அதை திங்க் பண்ணி தான் தே ஹவ் அக்செப்டட். பிகாஸ் எங்களுக்கு வந்து ஒரு மேஜர் ஃபீட்பேக் எங்ககிட்ட வந்துருக்கிறது, பீப்புள் லைக்ட் அவர் கான்டென்ட், பட் தியேட்டருக்குலாம் போகணுன்னா நோன் ஃபேஸ் இல்லை, எல்லாருமே புதுசாக இருக்காங்க அப்படிங்கிறது. இட் வாஸ் ஆல்வேஸ் ஒரு ரோட் பிளாக் ஃபார் அஸ். கரெக்ட். அண்ட் அவங்க அது வந்து தே டிட் நாட் திங்க் இன் தட் வே. அவங்க வந்து பிக் தேங்க்ஸ் டு நெட்ஃப்ளிக்ஸ், பிகாஸ் அவங்களும் அந்த டெசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா திங்ஸ் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட் ஆப்வியஸ்லி. பட் அவங்க வந்து ஆனால் அவங்க அப்படி அது யோசிக்கல. கரெக்ட். அவங்களுக்கு கான்டென்ட் ஒர்க் ஆச்சு. அண்ட் அவங்க தான் வந்து இந்த ஃபுல் டப்பிங் நம்ம தமிழ் மட்டும் தான் நம்ம பண்ணது, மிச்சம் எல்லாமே அவங்க பண்ணது தான். சப்ஸுமே வந்துட்டு 34 லாங்குவேஜஸில் சப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ ப்ரமோட்டிங் இட் குளோபலி. அவங்க இப்போ லாஸ்ட் வீக் கூட குளோபல் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு 5th பிளேஸில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அமேசிங். ஸோ அதுவும் அவங்களோட நெட்ஃப்ளிக்ஸுங்கிறனால தான் நம்ம இந்த வைடர் ஆடியன்ஸ் நம்மளால ரீச் பண்ண முடியுது. அண்ட் இட் இஸ் தேர் கால். இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் ஆக்டிங், லைக் எனக்கு வந்து என்னோட ஒய்ஃப் வந்துட்டு ஷீ இஸ் நாட் ஃப்ரம் தமிழ். ஷீ வாட்சஸ் லைக் ஆல் சவுத் இண்டியன் ஃபிலிம்ஸ். பட் டக்குன்னு வந்துட்டு அவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது பார்க்க தனுஷ்மார் இருக்காரு, சைட்லேருந்து பார்க்க ஒரு ஆங்கிளில் தனுஷ்மார் இருக்காருன்னு சொன்னாங்க. லைக் விச் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. உங்களோட அந்த ஃபேஸ் கட் எகைன் லைக் பாய் நெக்ஸ்ட் டோர் லுக். ஸோ உங்களுக்கு ஆக்டிங் வைஸ் நீங்கள் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? லைக் ஹவு டிட் யூ கெட் இன் டு திஸ் கேரக்டர்? அண்ட் அது என்ன, ஆர் யூ ஃபார்மலி ட்ரெயின்ட் ஆஸ் அ ஆக்டர் ஆர் ஹவு? அந்த ஜேர்னி எப்படி? எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு பிகம் அன் ஆக்டர் வித் தட் ஆஸ்பிரேஷன், அவங்க எப்படி அதை ஒரு ஃபார்முலாக எப்படி அதை கற்றுக்கணும்? அகைன் ஆக்டிங் எல்லாமே கிரியேட்டிவ் ஃபீல்டில் நம்ம அந்த எக்ஸ் நடந்தால் ஒய் நடக்கணும் அப்படி போக முடியாது. பட் ஐ வில் ஷேர் மை ஜர்னி. என்னோட இது வந்து நான் 2015 டைம்லேருந்து ஆக்டிங் நடிக்கணும் அப்படிங்கிறதுல 2016 சென்னை வந்துட்டேன். அங்கேயும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் 2019 வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் வந்து எந்த ட்ரைனிங்குமே இல்லாமல் ட்ரை பண்ணுறது, ஆடிஷன்ஸ் போகிறது, நம்ம அப்படி இருந்தது. அண்ட் ஆஃப்டர் பாயிண்ட் ஐ ஃபெல்ட் நமக்கு பேஷன் இருக்குது, அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான், அது லாஸ்ட் ஸ்டெப் கிடையாது. அந்த பேஷனுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது, நம்ம என்ன கற்றுக்குறோம், ஹவு டு வி ட்ரெயின் ஆர் செல்ஸுங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்தது. அப்போ தான் வந்துட்டு கூத்துப்பட்டியில் போயிட்டு ஆக்டிங் ட்ரைனிங் பண்ணலான்னு சொல்லி அது கண்டுபிடிச்சி அங்கே ஆக்டிங் ட்ரைனிங் பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரை பண்ணுறது தான். டு எனி ஒன் ஹூ இஸ் ஸ்டார்டிங் அவுட், நமக்கு எல்லாருக்கும் எவ்ரிபடி இஸ் அன் ஆக்டர் தான். டு அன் எக்ஸ்டென்ட் எவ்ரிபடி கேன் ஆக்ட். With the right people, with training or without training, they can pull off a great role. With the right people around you, they can do it. But அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன, ப்ராபபிலிட்டி என்ன, அதை நம்ம தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். இப்போ இஃப் யூ ஆர் சரௌண்டட் பை கிரேட் மைண்ட்ஸ்னாக்க ப்ராபப்ளி யூ டோன்ட் நீட் அ ஆக்டிங் ட்ரைனிங். ஆர் இஃப் யூ ஆர் உங்களுக்கு ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது, யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆக்சஸ் டு கேபிட்டல்னாக்க ப்ராபப்ளி யூ மைட் நாட் நீட் ஒரு, பிகாஸ் யூ கேன் ஆல்வேஸ் ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் கற்றுக்கலாம், நிறைய டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி. பட் எனக்கு ஐ ஃபெல்ட் ஐ டோன்ட் ஹாவ் தட்
ஒரு ஒரு சேஃப்டி நெட் இல்லை. இஃப் அண்ட் வென் ஐ டூ கெட் அ சான்ஸ் ஐ ஹாவ் டு பி ஆன் பாயிண்ட்னு எனக்கு பட்டுச்சு. ஸோ ஐ டுக் அ வேட். நான் இதுதான் வழியெலாம் ஒன்றும் கிடையாது. பட் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது பெருசு. அது என்னைக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியாது. கிடைக்கும் போது வி ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். அது அப்போ வந்து நம்ம சரி நமக்கு இது வராது அது வராதுன்னு இருக்கக்கூடாதுங்கிறனால நான் அந்த ஆக்டிங் ட்ரைனிங் பண்ணேன். அண்ட் இட் ரியலி எனக்கு அது பர்சனலாக இட் ரியலி ஹெல்ப்ட். ஓகே, டு கெட் இன் டு த கேரக்டர். அண்ட் இந்த படத்தோட கேரக்டரில் இதுனா அதான் இது ஒரு சீரியல் கில்லர் தான். ஸோ நம்ம அவனோட டேரெக்டாக வி கேனாட் எம்பத்தைஸ் வித் திஸ் கேரக்டர். அவனோட ஆக்ஷன்ஸ் கூட நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிட முடியாது. இது ரைட்டிங் ப்ராசஸ்லேயுமே ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு இருந்ததுனால ஐ ஆட் அன் ஐடியா. ஓகே, ஸ்டீஃபன் வந்து என்டையர்லி நியூ கிடையாது, எனக்கு வந்து ஓரளவுக்கு அவனை பற்றி ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ப்ரெப் ஒர்க்ஸும் இருந்தது. அந்த கேரக்டருக்காக இப்போ நம்ம தான் பண்ண போகிறோம்னு ஆனதுக்கப்புறம் மிதுன் வந்து எப்படின்னா கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் மீ, விச் வாஸ் ஒரு எனக்கு இன்னும் அது ஒரு பயம்தான். யாராச்சும் நம்ம மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டு இருந்தால் கூட கடுப்பானாலும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் அவங்க பட் மிதுன் எப்படி பண்ணிட்டாருன்னா கோம்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் இஸ் எண்ட், நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கும்போது அப்போ ஐ டுக் இன்னும் ஈவன் மோர் ஓனர்ஷிப் ஆர் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய இதுவாக ஆயிடுச்சு. ஸோ அது மோஸ்ட்டாக எனக்கு இந்த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு த கேரக்டர் வந்து ரைட்டிங்கில் வந்து தெளிவாக அதுக்காக நிறைய படித்து இது பண்ணதுனால தான். அண்ட் டுவர்ட்ஸ் இந்த நம்ம தான் நடிக்க போகிறோன்னு வந்ததுக்கப்புறமே அதை தான் நான் இதுவாக டிபெண்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, நமக்கு வந்து இந்த சீரியல் கில்லரோட சைக்கி வந்து இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு தான் இப்படி எழுதியிருக்கோம். அதை நம்ம இன்டர்னலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, எப்படி அதை நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்னு அப்படி ஒரு ப்ராசஸ் தான். ஃபிலிமில் எனக்கு வந்து சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப பிடிச்சிருந்து. அதுவும் லைக் சில ஷார்ட்ஸ் எல்லாம் மாண்டேஜஸ், அந்த ராட்னோ இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் அது கண்டினியூஸாக த்ரூ அவுட் த ஃபிலிம் வரும். அதில் த வே இட் வாஸ் லிட் அண்ட் அது ஒரு எலிவேட் பண்ண மாதிரி இருந்தது என்டையர் ஸ்டோரியுமே. அண்ட் ஆல்சோ மியூசிக், ஐ திங்க் டுவர்ட்ஸ் தென் தெர் வாஸ் லைக் ஒன் ரியலி குட் சாங். ஐ ரியலி லைக்ட் இட். அந்த டைட்டில் சாங், அது the main Stephen whispers in the dark. Yeah, so it was really good. So அவங்களுமே வந்துட்டு லைக் இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அவங்களுக்குமே இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். லைக் வாட் யூ வாண்ட் டு டாக், நீங்கள் மிதுன் பற்றி சில விஷயங்கள் சொன்னீங்க. லைக் வாட் அபவுட் அதர் க்ரூ மெம்பர்ஸ், லைக் அவங்களோட ரோல்? இந்த மியூசிக் டைரக்டர் வந்து ராகவ் ராயன்னு சொல்லி அவர் தான் எங்களோட நாங்கள் பண்ண ஷார்ட் ஃபிலிமுக்கும் இதோட பைலட் ஷார்ட் ஃபிலிமுக்கும் அவர் தான் மியூசிக். அப்போ அதுக்கான மியூசிக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அவரோட பேக்ரவுண்ட் ஒர்க்ஸும் சரி சாங்ஸும் சரி ரொம்ப சூப்பராக அவர் இது பண்ணுவார். அவருக்கும் மிதுனுக்குமே ஒரு நல்ல ரேப்போ இருந்தது. ஸோ அதனால் அவங்களுமே ஸ்கிரிப்ட்லாம் படித்து அவங்களுக்கும் ஒர்க் ஆனவும் அவங்களும் வந்து தே ஆர் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். நான் வந்து படத்தை வந்து டே 0லேருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இவங்களோட அடிஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து படத்தை இன்னும் இதுவாச்சுங்கிறது. மியூசிக்குலாம் நிறைய மியூசிக்குக்கும் சினிமாட்டோகிராஃபி ரெண்டு பேர்த்துக்குமே நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபி வந்து கோகுல் கிருஷ்ணான்னு சொல்லி அவர் தான் பண்ணியிருக்காரு. அவரு மிதுன் கூட இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அவரும் டெபியூட், எல்லாருமே டெபியூட். அவருக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுனால மிதுனுக்கு அவர் மேலே ஒரு பயங்கர இது இருந்தது. அண்ட் ஹிஸ் ஒர்க் வாஸ் ஆல்சோ வெரி ட்ரெமெண்டஸ். அவங்க எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் எடுத்துருவாரு. இந்த மாதிரி எடுக்கலாமா, இந்த மாதிரி ஷார்ட்ஸு ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து கேமரா டீமும் டைரக்ஷன் டீமுமே பயங்கர ஒன்றுக்கு ஒன்றா ரொம்ப இதுவாக வேலை பார்த்தது அவங்க ரெண்டு பேர் தான், அவங்க ரெண்டு டீம் தான். அதில் கோகுலோட இதுவுமே வந்துட்டு ரொம்பவே வெரி க்ரூஷியல் டு த ஃபிலிம். ஏன்னா இந்த அந்த லுக் அண்ட் ஃபீலாகவும் இந்த மூட் அட்மாஸ்ஃபியர் மெயின்டைன் பண்ணுறதுக்காகட்டும் சரி, இந்த படத்தை எப்பவுமே அவரோட ஃப்ரேமிங் வந்து ரொம்ப இல் பி டிஃப்ரெண்ட். ஒரு மாதிரி அது இட் ஆட்ஸ் அ லாட் ஆஃப் ஒரு டைனாமிக் ஃபீலிங் வந்து இந்த படத்தில் நிறைய இடத்துல அது கொடுத்தது, விச் ஹெல்ப். அதே மாதிரி மியூசிக்கில் அவர் ராகவ் அவரோட ஒர்க்குமே அப்படி தான். நிறைய சீக்வன்சஸ் வந்து அவர் பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஜென்யூனாகவே இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் வரும். நம்ம ஒரு படத்தை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணாங்கன்னா நிறைய பேர் இவங்க நம்பர்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ப்ரொடியூசர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்குறவங்க வந்து நோட் பண்ணி கேட்பாங்க, இவங்க யார் பண்ணியிருக்காவோ எல்லாருமே புதுசாக அப்படிங்கிறது இருக்கும். பட் அகைன் இவங்க எல்லாருமே வந்துட்டு இது அவங்களோட படமாக தான் அவங்க ஒர்க்கும் பண்ணாங்க. அவங்க கன்சிடர் பண்ணதுமே அப்படி தான். கரெக்ட். ஸோ அதனால அவங்களும் தே புட் இன், ஐ திங்க் ஒரு 100-200% எஃபர்ட்டும் தே புட் இன். அண்ட் கிளாட் இட் எல்லாருக்குமே அது ரிசீவ் ஆகும். அவங்களுக்கு ஆடியன்ஸ் ஆர் ரெஸ்பாண்டிங் டு இட், ரியாக்டிங் டு இட்டுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்டீஃபன் மாதிரியே இப்போ நீங்கள் நிறைய படம் பார்த்து ப்ராப்ளி இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ரிஸ் நிறையா பார்த்தேன்னு சொன்னீங்க. லைக் நம்ம வியூவர்ஸ்க்கு லைக் லெட்ஸ் எஸ்பெஷலி இந்த ஜானரில் எனிதிங் தட் யூ சஜஸ்ட், ஒரு டாப் 5 ஃபில்ம்ஸ் தட் யூ திங்க் இந்த ஒரு இதே சிமிலர் ஜானரில் லைக் வாட் எவர் யூ லைக். இந்த படத்துக்கு வந்து மேஜராகவே எல்லாமே ரியல் லைஃப் டாக்குமெண்ட்ரிஸ், டாமாஸ் இதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன்ஸ். அது டெட் பண்டி டேப்ஸ் இருக்குது, கான்வர்சேஷன்ஸ் வித் கில்லர், மைண்ட் ஹண்டர் இருக்குது, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி படத்துக்காக தான் இருக்கும்.
எனக்கு பர்சனலாக வந்து ராட்சசன் வாஸ் அ வெரி க்ரூஷியல், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தமிழில் ரொம்ப நல்ல ஒரு சீரியல் கில்லர் படமாக அப்படி இருந்தது. பட் எனக்கு என்னோட ஃபேவரட்ஸ் என்னோட இது வந்து தனி, அது டோட்டலி இட்ஸ் வேரிடாக இருக்கும். இந்த சீரியல் கில்லர்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்பேஸில் இது வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் அவங்களோட இதுதான் நான் பார்த்தது. நெட்ஃப்ளிக்ஸில் நெட்ஃப்ளிக்ஸ் டாமர் இருக்கு, எட்கெயின் இருக்கு, டிடிகே, இன்னும் கில்லர்ஸ் நிறைய பேர். எனக்கு டெக்ஸ்டர் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். டெக்ஸ்டர் வந்து நான் பர்சனலாக ஐ ரியலி லைக் தட் என்டையர் அந்த சீசன். ஆஸ் அ கன்க்ளூஷன் லைக் எனக்கு வந்து இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து ஐ ரியலி வாண்ட் லைக் சம்படி ஹூ இஸ் வெரி ஆஸ்பைரிங் அவுட் இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு எனக்கு பர்சனலாகவே தெரிஞ்சு நிறைய பேர் லைக் தே ஆர் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். இது பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஹிட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடி தே புட் தெம்செல்ஃப் இன் டு வேரியஸ் அதர் பேரலல் இண்டஸ்ட்ரீஸ். அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறவங்க இல்லை எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் நிறையா பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த ஃபில்ம் ஆஸ்பிரேஷன் இருக்குது. அண்ட் எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அவைட்டிங். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டெல் லைக் எனிதிங் பேஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? பிகாஸ் இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி ஜர்னி ஃபார் எவ்ரி ஒன், தட் டேக்ஸ் சம் டைம். வாட் தே ஷுட் ஃபோக்கஸ் ஆன் அண்ட் வாட் தே ஷுட் நாட் வரி. அகைன் அதான் இது நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து பேசுறதுன்னு எப்படி என்ன, ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் அ பிளேஸ் வேர் ஐ எம் டெல்லிங் பீப்புள் வாட் டு டூ, பட் ஐ கேன் ஆப்வியஸ்லி ஐ கேன் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் எவ்ரிபடி. அண்ட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், அதான் எனக்கு வந்து கிராக் யுவர் டீம். நீங்கள் உங்கள் டீமை வந்து டு த டாட் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபிலிமில் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் என்னோட ப்ராசஸே வந்து நிறைய சேஞ்ச் ஆச்சு. எப்படின்னா, நான் ஒரு க்ரியேட்டிவாக இந்த விஷயம் நடக்கிறதுக்கு இதுதான் பாதைன்னு நான் ஒரு நினச்சி வச்சுருப்பேன். இப்படி ஒரு மியூசிக் போடணும், இப்படி ஒரு எடிட் பண்ணணும், இப்படி ஒரு விஷயம் நடந்தால் தான் இந்த ஃபீலிங்கை வந்து இன்வோக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பேன். ஆனால் நம்ம படத்தை வந்து அதான் டே 0லேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் எல்லாத்துலேயுமே அந்த படத்தோட ஸ்டேஜஸ் இவால்வ் ஆகி பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் என்ன போட்டுச்சுன்னா, இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு இது ஒன்று தான் வழி இல்லை, இன்னொரு 100 வழி இருக்குது. நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், இன்னும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது நான் ட்ரூலி ஐ பிலீவ் தட். ரைட். இட் குட் ஆல்சோ பி யுவர் கேஸ் ஆல்சோ. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஜோனில் இருப்போம். மேபி அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்ல ஆட்களாக ட்ரஸ்ட்டு லைக் ரொம்ப க்ரியேட்டிவாகவும் சவுண்டாக இருக்கிற ஆட்கள், பீப்புளாகவும் நல்ல பீப்புளாக நம்ம சூஸ் பண்ண முடிஞ்சிச்சு, நமக்கு அந்த லக்ஸுரி இருந்துச்சு அப்படின்னா அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி சூஸ் பண்ணுற ஆட்கள் நம்புங்க. அவங்களோட வேஸில் வந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி பாருங்கள். உங்களை வந்து புட் யுவர் செல்ஃப் இன்னா லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷூஸ், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். அப்படி உங்களை நீங்கள் ஓப்பன் அப் பண்ணுறது வந்து டெஃபினட்டிவாக உங்களோட க்ரியேட்டிவ் ஜர்னிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ டார்க் ஜர்னி. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பிகாஸ் இங்கே ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அண்டு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, உங்களை செல்ஃப் டவுட் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. நம்மளோட தகுதியை நீ நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமான்னு கேட்பாங்க. நீ இதெல்லாம் பண்ணலாமா, நீ இதெல்லாம் கேட்கலாமா, செய்யலாமா, உனக்கு இதெல்லாம் தேவையா, இந்த மாதிரி 1008 கேள்விகள் உங்களை சுற்றி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கலேருந்து உங்களுக்கு ரொம்ப பாசமானவங்க கிட்டேருந்தும் வரும், உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்டேருந்தும் வரும். இதெல்லாம் தாண்ட தான் வேணும். அதுக்கு உங்களுக்கு எதை பிடிச்சிட்டு நீங்கள் போக முடியும்னு என்னால் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். நான் எதையோ பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. நான் வந்து ஐ பிலீவ்ட் இன் மை செல்ஃப். சரி, நமக்கு ஏதோ ஒன்று நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்ம வி கான்ட் ஃபோல்டுங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமும் எப்படின்னா, யூ ஹாவ் டு பிளே வித் வாட் யூ ஹவ் பீன் டெல்ட். அதை சூனர் வி கெட் தேர் இட் இஸ் பெட்டர். நமக்கு இதுதான் இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் ஹவு கேன் வி மேக் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட்டுங்கிறதுக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இட் இஸ் பெட்டர். இஃப் சம்மன் இஸ் இப்போ நம்ம நிறைய நமக்கு நினச்ச மாதிரி நமக்கு எதுவுமே நடக்காது. நம்ம ஒரு கனவு ஒன்று வச்சுருப்போம், நம்ம ஒரு பாதை ஒன்று போட்டிருப்போம், எதுவுமே நடந்திருக்காது. நமக்கு இதுதான் நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். பட் நம்ம சைன் அப் பண்ணும் போதே நமக்கு தெரிஞ்சு தான் சைன் அப் பண்ணது. இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ரோடுன்னு. டு சம்மரைஸ், யூனோ, கிராக் யுவர் டீம், அவங்களோட இது ட்ரஸ்ட் யுவர் டீம், and then put yourself in a lot of different perspectives so that your creative journey gets much wider and bigger. And it is going to be a dark journey, so prepare yourself. This is what I would say. Thank you so much. Stephen, ஏன் பார்க்கணும்னு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுங்க. For somebody who has not seen about Stephen yet,
அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு லைன் மட்டும் சொல்லுங்கள், ஸோ தட் பீப்புள் ஆஃப்டர் திஸ் கான்வர்சேஷன் தே கோ பேக் அண்ட் வாட்ச் ஸ்டீஃபன். If you have spent around 30 minutes or 35 minutes watching this conversation, you should definitely go check out Stephen. Stephen, it'll be a fresh attempt. It'll be an interesting story. If you really like character studies of or serial killers or illati ஒரு character study of understanding the inner psychology, இந்த மாதிரி விஷயங்கள், if it excites you, you should definitely go check it out. It is available on Netflix. Hopefully it will entertain you நினைக்கிறோம். That's it. Thank you so much. Thanks for your time. I really enjoy this conversation. Thank you so much. Thanks for having me.